பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2025 ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல்ன்ற கேட்டகரியில் நம்ம கலர் கண்ணாடி கிரிக்கெட் நாமினேட் ஆயிருக்கு. இப்போ நாமினேட் ஆகிருக்கிற அந்த 6 சேனல்ல நம்மளோட சேனல் உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து ஓட் பண்ணுங்க. ஒரு நாளுக்கு ஒரு ஃபோன் நம்பரை வச்சு நீங்க ஒரு ஓட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வித் டீடைல் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நீங்க எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத. தேங்க்யூ ஸோ மச். ரோஹித் சர்மா தன்னுடைய கரியர்ல இன்னும் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2-3 ஆண்டுகளை எப்படி வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த வீரர்களை நீங்க பார்க்கும்போது ரொம்ப வந்து பிரஷர்ல இருக்கிறாங்களா இல்லையா என்ன ஏதுங்கிறது தெரியாம இருக்கும்போது ரோஹித் சர்மாவை மட்டும் சுற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயங்களை பேசினாலும் ஆயிரக்கணக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்தாலும் தலைவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூல் அண்ட் காமாக இருக்காப்ல. கிரவுண்டில் வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 4 போனால் கூட அவரால் தாங்கிக்க முடியாது. ஆப்போசிட் டீம் 0க்கு ஆல் அவுட் ஆனால் தான் அவர் சந்தோஷப்படுவார். நான் நிறைய தடவை வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அவர் ஒரே ஒரு பவுண்டரி போயினா அப்புறம் 36 ரன் அடிக்கணும், இன்னும் 3 பால்ல. அப்போ ஒரு பவுண்டரி போனால் கூட என்னடா இது ஜாய் அப்படின்னு சொல்லி கோவப்படுவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு பேஷனேட்டான கிரிக்கெட்டர் அவர். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கேப்டன் அவர். அப்படிப்பட்ட இவருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு கூல் அண்ட் காம் ஆட்டிடியூட் இருக்கிறது நம்ம நல்லா கவனிக்கிறோம். ஏன்னா தலைவனை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட பாருங்க ரீசெண்டாக ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாப்புல 5வது டெஸ்ட் மேட்ச் நான் விளாடலைங்க, நான் வந்து ஃபிட்டாக இல்லை அப்படின்னாப்புல. உடனே அதை பற்றி பல பேர் பல விதமாக பேசிட்டு இருக்கிற அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு இன்டர்வியூ கொடுத்தாப்புல. இங்கே பாருங்க என்னையை பற்றி யார் வேணா என்ன பேசிட்டு போட்டோம், சிலுவண்டுங்க நலுவண்டுங்கன்னு சொல்லி நம்மள மாதிரி யூடியூப் சேனல்களில் தான் எல்லாரும் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், 1000 விஷயங்களை சொல்லிட்டு போட்டோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் டீமில் நான் ஃபிட்டாக இல்லைன்னு எனக்கு தோணும் போது நான் விளாடக்கூடாதுங்க. என்னை விட பரவாயில்ல இவன் கூட விளாடிடலாம், ஆனால் நம்ம விளாடவே கூடாது, நம்ம ரொம்ப மோசமான ஃபார்மில் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கே உள்ளுக்குள்ளே குத்தும் போது அதை மீறி எப்படிங்க நம்ம விளாட முடியும்? உள்ளுக்குள்ளே முழுங்குற ஒவ்வொரு சோறும் சிக்கி சரி ரைட் நமக்கான வரல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேங்க. அதனால் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ஓப்பனாக சொன்னார். என்ன அப்படி ரொம்ப கேஷுவலான தலைவன் நம்ம தலைவன். அதனால் தலைவனை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி அவர் வந்து பிளான் அவுட் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்போ T20 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ODI டெஸ்ட் 2 விஷயம் தான் இருக்குது. ODIயை பொறுத்த வரைக்கும் 2019 வேர்ல்டு கப்பில் என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்லன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 4-5 செஞ்சுரியை ஒரே ஒரு வேர்ல்டு கப்பில் ஒரே ஒரு ODI வேர்ல்டு கப்பில் ஒரு பேட்ஸ்மேன் போடுறாப்லன்னா இது என்னடா அது அப்படின்னு நான் யோசிச்ச மாதிரி வந்து தலைவன் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாப்ல. 2023 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஃபைனல்ஸில் போய் ஆஸ்திரேலியாவுக்கு தோற்று போனாலும் கூட அந்த டீமை லீட் பண்ண விதத்துலேருந்து ஆரம்பித்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, நம்மளும் அடிப்போம்டா பேஸ் பால் ஆகுது நோஸ் பால் ஆகுது நம்ம அடிப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அப்ரோச் பண்ணுது. இது எல்லா வகையிலையுமே வந்து ரோஹித் சர்மா ஒரு செட் அப்பாட்டாக நிற்கிறாப்புல. என்னதான் வந்து தோனி பல சம்பவங்களை பண்ணியிருந்தாலும் பல விஷயங்களில் வந்துட்டு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருந்தாலும் கூட அதை தாண்டி தெரியாமனா இருக்கலாம். இன்னைக்கு இவர் அவர் அடிச்சுட்டாருப்பா 3 கப் அடிச்சிட்டாரு, சாம்பியன்ஸ் டிராஃபியும் அடிச்சிட்டாரு, வேர்ல்டு கப்பும் அடிச்சிட்டாரு, T20யும் அடிச்சிட்டாரு, எல்லாத்துலேயும் ஒன்று டெஸ்ட் மேட்ச் வேறு அப்படின்னு நீங்கள் அவரை சொல்லும்போது தான் இந்த கேப்டன்கள் சின்னதாக தெரியலாம். பட் விராட் கோலி இந்தியாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விதத்தை யாரும் மறந்துட முடியாது. அதே வகையில் ரோஹித் சர்மாவும் இந்தியா டீமை அப்படியே அழவணைச்சு கொண்டு போயிட்டு நம்ம வந்துட்டு மறந்துடக்கூடாது, எதுவுமே வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரோஹித் சர்மா தன்னுடைய டெஸ்ட் கரியரை பொறுத்த வரையில் அவருடைய முடிவு எதுவாக இருக்கும் என்றால் நான் 2025-27 இதை விளையாடுறேங்கிறத. பிகாஸ் அதுதான் அவரோட பாசிட்டிவ் அப்ரோச். நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு இதை வச்சுட்டு இவரமே கேப்டன் வந்து BCCI மூவ் பண்ணாதுன்றது எனக்கு தோணுது. அதே சமயத்தில் அந்த நெருக்கடியை கொடுக்க மாட்டாங்க BCCIன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு பாபர் அசாம்க்கு கேன் வில்லியம்சனுக்குலாம் வந்து வெகு தூரம் வந்து டைம் கொடுத்தாங்க அவங்களுடைய போர்டுலாம். அந்த மாதிரி இந்தியா வந்துட்டு சில வீரர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கும் இல்லையா? அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் ரோஹித் சர்மா இருக்கிறார். அதனால் அவர் வந்து போக மாட்டார் அவ்வளவு சீக்கிரத்தில்ங்கிறது என்னுடைய கருத்து. அவங்களாம் போயிட்டாங்கன்னா எப்படிக்குன்ற வருத்தம் எனக்கு இருக்கிற காரணத்தினாலையும் கூட நான் கூட அவர் ஒரு கொஞ்சம் ஒரு 4-5 மாதம் ஆடி பார்க்கணும். இந்த 2025 போகட்டும் அப்புறமா யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று அவருடைய ODIயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது, அடிச்சிக்கவே முடியாது. தலைவன் எப்போவுமே கிங்கு தான். அது வந்து இங்கே விளாடக்கூடிய ஹோம் மேட்சஸாக இருந்தாலும் சரி, அவே மேட்சஸாக இருந்தாலும் சரி, கேப்டன்சி அப்ரோச்சு டீமு அப்படின்னு மொத்தத்தையுமே அவர் வந்து அந்த அட்டாக்கிங் மோட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. விராட் கோலி அக்ரஸிவ் மோடில் போயிட்டு இருந்தார், இவர் அட்டாக்கிங் மோடில் போகிறாப்புல. கோவத்தை வந்து நான் வெளியே காட்ட மாட்டேன், பேட்டில் காட்டுறேன், த பேட் டாக் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்றைக்கி வந்து பேட்டை பேச வச்சுருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் தலைவன் வந்துட்டு கண்டினியூஸாக விளையாடுறதுக்கான அப்ரோச்சை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பாருன்னு எனக்கு தோணுது. நீங்கள் 2025 ரோஹித் சர்மா எப்படி எடுப்பார் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.